அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். சஹீஹ் புகாரி ஹதீஸ் தொகுப்பின்படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் பின்வரும் சொற்களை ஒரு நாளில் 100 முறை ஓதுகிறாரோ அவரின் தவறுகள் கடலின் நுரை போன்று மிகுதியாக இருந்தாலும் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். அது சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. இதன் பொருள், அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறேன். மேலும் மற்றொரு புகாரி ஹதீஸின்படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பின்வரும் 2 வாக்கியங்கள் நாவுக்கு இனிதானவை, அல்லாஹ்வின் தராசில் நன்மை தீமை நிற்கப்படும் தராசில் கனமானவையாகும். மேலும் அவை அல்லாஹுக்கு மிகவும் பிரியமானவை என்று. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம். இதன் பொருள், அல்லாஹ்வை புகழ்கிறேன், கண்ணியமிக்க அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறேன். இந்த ஹதீஸ்களின் மூலம் அல்லாஹ்வை நெருங்க, மேலும் ஜன்னத்தை அடைய எளிய வழி பல இருப்பதை உணர முடிகிறது. இந்த துவாவை ஓத ஒரு நாளில் நமக்கு 5 நிமிடம் கூட ஆகாது. ஆனால் இதன் பலனோ மிக பெரியது. அந்த பலனை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. இதை தினமும் 100 முறை கூறுவதன் மூலம் அனைத்து பாவங்களையும், அவை எவ்வளவு பெரியவை என்றாலும் மன்னிக்க வைக்கும். பாவங்களை மன்னிக்க மட்டுமன்றி நாம் அல்லாஹ்வை நினைவு கூறும்போது பல நன்மைகள் பெறுகிறோம். அல்லாஹ் நம் அனைவரின் பாவத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் ஜன்னத்தை வழங்குவானாக. ஆமீன்.